ஹாய், டீடாக்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பத்திய உணவு முறை கண்டிப்பா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். என்னென்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே சுகரு, சால்ட், ஐஸ், ஆயில், அப்புறமேட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த 5மே நீங்க முக்கியமா அவாய்ட் பண்ணணும். தண்ணி நீங்க எவ்வளவு வேணா குடிச்சுக்கலாம். இன்னைக்கு காலையில நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போனதுல இருந்து மத்தியானம் வரைக்கும் நீங்க வெறும் வயிற்றுல தான் கண்டிப்பா இருக்கணும். சப்போஸ் எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப பசியா இருக்குன்ற பட்சத்துல மட்டும் ஃப்ரூட்ஸை நீங்க ஜூஸா எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப தண்ணியா தான் எடுத்துக்கணுமே தவிர திக்கா இருக்கக்கூடாது. அந்த ஜூஸ்ல சுகரும் சேர்த்துக்க கூடாது, ஐஸும் சேர்த்துக்க கூடாது. மத்தியானம் 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள கண்டிப்பா நீங்க ஒரு 300 ml திக்கான தேங்காய் பால் குடிச்சிருக்கணும். தேங்காய் வாங்கும் போதே பால் தேங்காவான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இங்க மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் மேக்ஸிமம் எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது. நடுவுல எனக்கு ஏதாவது பசிக்குதுன்ற பட்சத்துல மட்டும் ஜூசஸ் குடிச்சுக்கலாம். அந்த ஜூஸ்லயுமே சுகர் சேர்த்துக்க கூடாது, ஐஸும் சேர்த்துக்க கூடாது. இல்ல அப்படின்னா 2-3 இளநீ கூட நீங்க எடுத்துக்கலாம், வழுக்கை இல்லாம. ஈவினிங் ஒரு பவுல் ஃபுல்லா நீங்க ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல நீங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ்ல நீங்க கேரட், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நைட்டு 2ல இருந்து ஒரு 3 சப்பாத்தி கண்டிப்பா எடுக்கணும். அது ஹோல் வீட் ஆட்டாவா தான் இருக்கணும். அந்த மாவை நீங்க திரட்டும் போது ஆயிலும் சுகரு, சால்ட் எதுவுமே சேர்த்துக்க கூடாது. சப்பாத்திய நீங்க தவால போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப கருக்கிடக்கூடாது. இது கூட நீங்க பெண்கள் கட்டாயமா பீன்ஸ் சேர்த்திருக்கணும், ஆண்கள் முருங்கைக்காய் எடுத்திருக்கணும். இது 2மே நீங்க வேக வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்க தவால சும்மா ட்ரை ரோஸ்டா பண்ணலாம். ஆனா கண்டிப்பா உப்பு சேர்த்திருக்க கூடாது. எவ்வளவு வேணா நீங்க பெப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில வெறும் வயிற்றுல ஒரு 300 ml வெதுவெதுப்பான தண்ணியில 1 ஸ்பூன் தேனும் ஒரு 6ல இருந்து 7 லெமன் சாரும் விட்டு நீங்க குடிக்க போறீங்க. இது குடிச்சதுக்கு அப்புறம் கபாலபதின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது கட்டாயமா பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தண்ணி குடிக்க போறீங்க. அந்த கொத்தமல்லி தண்ணி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு கட்டு கொத்தமல்லின்னு சொல்லிட்டு கணக்குல நல்லா கொதிக்க விட்டு அதுவே ஒரு 300 ml நீங்க கொத்தமல்லி தண்ணியா குடிச்சிட்டு போறீங்க. இது 3மே நீங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அட்லீஸ்ட் எனக்கு கொத்தமல்லி தண்ணி ஒரு 10 நாள் கண்டிப்பா குடிச்சிருக்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்பயும் சாப்பிடுற அந்த ஃபுட் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். இங்க உங்களுக்கு ஈவினிங் வந்து டீடாக்ஸ் டைம் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. அந்த டைமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நடுவுல நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற பட்சத்துல மட்டும் நீங்க ஜூசஸா எடுத்துக்கலாம். அந்த ஜூஸுமே தண்ணியா இருக்கணும், ரொம்ப சுகர் சேர்த்துக்க கூடாது, அதே மாதிரி ஐஸ்மே சுத்தமா சேர்த்துக்க கூடாது. நன்றி.